காதல் ஆசை யாரை விட்டதோ? அம்மா, நடந்தது நடந்துருச்சு, விடுங்கம்மா. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் எப்படி சேர்த்து வைக்கிறதுன்றத பத்தி யோசிப்போம். என்னப்பா சொன்ன? நடந்தது நடந்துருச்சா? எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்கள்கிட்ட மறைச்சிருக்கீங்க. அப்புறம் எப்படிப்பா அசால்ட்டா விட சொல்ற? அதுவும் நீ, உனக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரியும்ல, ஏன்பா எங்கள்கிட்ட சொல்லல? மா, இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு இல்லம்மா, எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஹோ, திருட்டுத்தனமா தாலி கட்ட தெரியும், அந்த தாலிய யாருக்குமே தெரியாம உள்ள மறைச்சு வைக்கலாம் தைரியம் இருக்கு. ஆனா பெத்தவங்க கிட்ட உண்மையை சொல்ல தைரியம் இல்ல அண்ணி. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணி. ஏதோ மாப்பிள்ள சொன்ன மாதிரி நடந்தது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் அதுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கைக்கு நம்ம தான் நீ பிள்ளையார் சொல்லி போட்டு வைக்கணும். ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி விட்டுறலாம் அண்ணி. வாங்க வாங்க, உங்களுக்கு தான் முன்னாடி எல்லா விஷயமும் தெரியும்ல, அதான் எந்த அதிர்ச்சியும் இல்லாம அப்படியே நிக்கிறீங்க சில மாதிரி. எங்களுக்கு இப்பதாங்க தெரியும், அதுல இருந்து மீண்டு வரவே எங்களால முடியல. இல்ல அண்ணி, முடிவெடுக்க வேண்டிய வீட்டு ஆம்பளைங்களே ஆளுக்கு ஒரு திசையில போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. பிள்ளைங்களும் பாவம். அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமேன்னு. இங்க பாருங்க, இந்த கல்யாணம் நடந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என் புள்ள, நான் உயிருக்கு உயிரா வளர்த்த புள்ள எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டானே. அவனுக்கு எப்படிதான் எனக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சோ தெரியல. என்னை பத்தி ஒரு 2 செகண்ட் யோசிக்கவே இல்லையா அவன். அண்ணி, என்னோட பொண்ணு தன்மையை எப்படி நீங்க மனசார ஏத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி நிம்மதியும் நீங்க ஏத்துக்கணும் அண்ணி. அவளும் ரொம்ப நல்ல பொண்ணு அண்ணி. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மருமகளா இருப்பா. இங்க பாருங்க, இந்த வீட்டுக்கு இவதான் மருமகளா வரணும், அவதான் மருமகளா வரணும்னு எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நிம்மதி எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தாலே எனக்கு சந்தோஷம் தான். ஆனா அவங்க யார்கிட்டயுமே சொல்லாம திருட்டுத்தனமா தாலி கட்டிட்டு வந்து நின்னு எங்க எல்லாருக்கும் துரோகம் பண்ணதுதான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நானும் சரி, இந்திரனோட அப்பாவும் சரி, 2 பேருமே காதலுக்கு எதிர்க்கிறவங்க எல்லாம் கிடையாது. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே ஜாம்னு அந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருப்பேன். இல்ல இப்படி அவ்வளவு அவசரமா தாலியை கட்டிட்டு வந்து இப்படி மறைச்சிட்டு வந்து இத்தனை நாளா இருக்கிறதுக்கு என்ன அவசியம்னு கேக்குறேன். மா, நிம்மதிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆனதுனால 2 பேருமே பயந்துட்டாங்க, அதுதான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம்டா. என்கிட்ட சொன்னா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தானடா சொல்றேன். நாங்க யாராவது காதலுக்கு எதிர்க்கிறோமா? அப்படி இருந்து நீங்க இப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா சரி பரவாயில்ல, நாங்க வேணாம்னு சொன்னா அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லலாம். நாங்க தான் எல்லாமே ஒத்துக்கிறோமேடா. அப்புறம் என்னடா உங்களுக்கு பிரச்சனை? இந்த ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு எவ்வளவு பொய். லண்டன் போறேன்னு என்கிட்ட அவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்கான். மா, அவனோட சூழ்நிலை அது மாதிரி இருக்கு, விடுங்கம்மா. இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. என்ன பண்ணலாமா? ஏன் தாலி கட்டும் போது என்ன பண்றதுன்னு தெரியலையா? கட்டின தாலியை மறைச்சு வைக்கும் போது என்ன பண்றதுன்னு தெரியலையா? எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து நின்னா நான் என்ன பண்ண முடியும்? நீங்க எங்க வேணா போங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க, எங்களை விட்டுடுங்க. நானும் உங்க அப்பாவும் சந்தோஷமா அந்த வீட்டுல இருந்துட்டு போயிடுறோம். எங்களை விட்டுடுங்கப்பா. அண்ணி, அப்படி சொல்லாதீங்க அண்ணி. பாவம் அண்ணி, 2 பேரும் சின்ன பிள்ளைங்க, தெரியாம ஏதோ தப்பு பண்ணிடுச்சுங்க. அதுங்களை மன்னிச்சு ஏத்துக்கிறது தானே பெரியவங்களா இருந்து நம்ம பண்ண வேண்டிய கடமை. நீங்க பேசுவீங்க, ஏன் பேச மாட்டீங்க? உங்க வயசுல பெத்தவங்க குடும்பம் எல்லாத்தையும் நடு தெருவுல தவிக்க விட்டுட்டு உங்க வீட்டுக்காரோட ஓடி வந்தவங்க தானே நீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு பெத்தவங்களோட வழியெல்லாம் புரியும்? மலரம்மா, நான் தானே தப்பு பண்ணேன். என்ன பத்தி மட்டும் பேசுங்க, எங்க அம்மாவை பத்தி எதுவும் தப்பா பேசாதீங்கம்மா. உள்ளத தானமா சொன்னேன், நான் என்னமா தப்பா பேசினேன்? எங்களுக்கு எவ்வளவு வலி வலிக்குதுன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உங்க அம்மா வேணா எல்லாத்தையுமே சந்தோஷமா ஏத்துக்கலாம், ஆனா எங்களால அப்படி எல்லாம் ஏத்துக்க முடியாதுமா. மா, பேசிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்க. இதுக்கான முடிவை தான் உங்க அப்பா சொல்லிட்டு போயிட்டார்ல, அப்புறம் இதுக்கு என்கிட்ட வந்து கேக்குறேன். உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் எல்லாம் கரெக்டா வந்து சேர்ந்துரும். உங்களுக்கு தான் பெத்தவங்கள முக்கியம் இல்லையே, அப்புறம் என்ன? சொத்து பத்த வச்சுட்டு சந்தோஷமா இருங்க. அம்மா, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்ப்பா, தயவு செஞ்சு அந்த புனிதமான அம்மான்ற வார்த்தைய ஓ வாயால இருந்து என்ன கூப்பிடாத. அம்மா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேம்மா, என்ன மன்னிச்சிருக்கம்மா, ப்ளீஸ்மா. தம்பி, உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் யாருப்பா? நாங்க தான் உங்களுக்கு தேவையில்லையே, அப்புறம் எதுக்குப்பா எங்க கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்க? விடுப்பா, நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு சந்தோஷமா இரு. அப்பா என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாருமா. ஆனா என்னால இந்த வீட்டை விட்டு உங்களை விட்டு போக முடியாது. நீங்க சொல்லுங்க, நான் என்ன பண்ணட்டும்? உங்க அப்பா பேசின அந்த வார்த்தைய என் வாயால சொல்றதுக்கு எனக்கு சக்தி இல்லை இந்திரன். உங்க அப்பாக்கு என்ன முடிவோ அதுதான் என் முடிவும். மா, அப்பா தான் கோவமா பேசினா நீங்களாவது அவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம்ல. உங்க அப்பாவை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாதுப்பா. உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம ஊர்ல அவர் எவ்வளவு பெரிய லாயர். அவருக்குன்னு ஒரு கௌரவம், அவருக்குன்னு ஒரு மரியாதைன்னு அவர் ஒரு பெரிய ஆளா இருக்காரு. அவரை தாண்டி என்னால எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. மலரே, எல்லாரும் போயிட்டாங்களா இல்லையா? கதவெல்லாம் போட்டுட்டு உள்ள வா. அம்மா, ப்ளீஸ் அழுவாதீங்க. அம்மா பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல தம்பி, ஆனா எனக்கு இப்ப இந்த பிள்ளைங்களை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. இவங்களை நான் இப்ப எங்க கூட்டிட்டு போறது, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே.
அம்மா இப்ப இருக்கிற நிலைமைக்கு என்னால ஸ்டூடியோல தான் இருக்க முடியும். நீங்க நிம்மதியை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. நான் ஏதாவது ஒரு நல்ல வீடா பார்த்துட்டு அப்புறமா நிம்மதியை கூப்பிட்டுக்கிறேன். இல்ல தம்பி, நிம்மதியோட அப்பாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அவர் கண்டிப்பா எங்க 2 பேரையுமே உள்ள விட மாட்டாரு. அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். டே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல. ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி அங்கிருந்தே வீடு தேடிக்கலாம் வா. சரிடா நான் பாத்துக்கிறேன், நீ தன்மையை பத்திரமா பாத்துக்கோவா. டேய் எல்லாரும் தாண்டா போறோம். எல்லாருமா? வேணாண்டா, தன்மைக்கு இப்பதான் பிரெக்னன்சி நியூஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அவங்கள அங்கே எங்கேயும் அலைய வைக்காத. அதுவும் இல்லாம ட்வின்ஸ் வேற ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்க எங்கேயும் இருங்க. அப்புறம் நானும் திடீர்னு போயிட்டேன்னா அம்மா அப்பாவுக்கு துணையே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நீயும் தன்மையும் இங்கே இருங்க, நானும் நிம்மதியும் வெளியே போயிடுறோம். தன்மை எங்க போனா? அவங்க அப்பாவை தேடிட்டு பின்னாடியே போனாலே. ஆமால, வாங்க தம்பி போய் பாப்போம். நிம்மதி சாரிடி, எல்லா பிரச்சனையும் அந்த ஒரு செகண்ட் எடுத்த முடிவுனால தானே. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடி. அழாத இந்திரன், பாத்துக்கலாம். என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். வா போலாம். லட்டு ஏய் லூசு. என்ன சொல்லுங்க. இப்ப எதுக்கு நீ லூசு மாதிரி அழுதுட்டு இருக்க? நான் லூசு தானே, அதான் அழுதுட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? லட்டு இங்க பாரு, அழுதுட்டு இருந்தீங்கன்னா அரைஞ்சிருவேன். லட்டு எதுக்கு இப்படி தேவையில்லாம அழுதுட்டு இருக்க? நான் ஒண்ணு தேவையில்லாமலாம் அழுவல. உங்க வேலையை போய் பாருங்க போங்க. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் சொல்றது கேளு. அழுகிய நீ பாட்டு. நீங்க சொல்றத நான் ஏன் கேட்கணும்? நீங்க சொல்றத கேட்கறதுக்குலாம் அங்க நிறைய பேர் இருக்காங்க. போய் அவங்க கிட்ட சொல்லுங்க. இப்படியே எங்கேயோ உட்காந்து அழுதுட்டு எனக்கு என்ன வந்துச்சு? நான் போறேன். என்ன போறாங்க? சமாதானமே படுத்தல நம்மள. லூசு, நான் எங்க போயிருவேனோன்னு நினைச்சு திரும்பி பார்த்துட்டு அப்படியே திரும்பிக்கிட்டல. உன்னை எப்படி சிரிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இந்த வர்றேன் இரு. என்னங்க விடுங்க. விட மாட்டேன். என்கிட்ட சிரிச்சு பேசு, அப்பதான் உன்னை விடுவேன். நான் பேச மாட்டேன். லூசு, என்னடி பிரச்சனை உனக்கு? நான் தான் பேசினா ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்றீங்கல்ல. உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கிட்டே போய் பேசுங்க. ஏய் கிறுக்கு மெண்டல் மாதிரி பேசினா பல்ல கழட்டி கையில கொடுத்துருவேன். லூசு, சும்மா சொன்னேன்டி உங்ககிட்ட. இல்ல, நீங்க சொல்லும் போது உங்க கண்ணை பார்த்தேன், அதுல உண்மை இருந்துச்சு. ஆமா, வெண்ண இருந்துச்சு. மத்ததெல்லாம் புரியாது, இதெல்லாம் நல்லா புரியுமே உனக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் எனக்கே தெரிஞ்சதுங்க. வர வர நீங்க என்கிட்ட சரியாவே பேச மாட்டீங்க. நான் பக்கத்துல வந்தாலே தள்ளி தள்ளி தான் போறீங்க. அப்பவே லைட்டா டவுட் வந்துச்சு. இப்போ அந்த பொண்ணுங்க கேட்டோன்னே அந்த டவுட் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஷபா, கிறுக்கு மெண்டல் மாதிரி பேசாத லட்டு. உனக்கே புரியலையா? சென்னையில இருந்தது தனியா இருந்த நம்ம வீடு, இங்க உங்க வீட்டுல நான் இருக்கேன். யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அவ்வளவுதான், நம்ம 2 பேரையும் தொலைச்சிருவாங்க. இல்ல உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா சொல்லு, எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு, ஒரு மாதிரி பயமா இருக்கு. லட்டு செம்மையா கோவம் வருது, அரைஞ்சிருவேன். லட்டு எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? என்னங்க விடுங்க, யாராவது பாத்துற போறாங்க. விடணுமா? விட முடியாது. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. நீங்க அவங்க கிட்ட பேசினது எனக்கு ரொம்ப ஹார்ட்டிங்கா இருக்கு. லூசு, இவ்ளோ நாளா என்ன பாத்துட்டு இருக்கல, இப்ப சொன்ன ஒரு வார்த்தைக்காக இவ்ளோ நாள் பழகுனதெல்லாம் பொய்யா கிட்டல லட்டு. இருந்தாலும் ஒரு வெள்ளக்காரி காசு தீந்தா வெறுத்து ஓடி போவா. இவ வெள்ளரிக்கா வித்து கூட வீடு காத்து வாழ்வா. விண்மீனுக்கு தண்ணி மேல சந்தேகமா. என்ன எழுதித்தார போதுமா? லட்டு இங்க பாரு, இதுக்கும் மேலேயும் என் மேல உனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இப்பவே அதை கிளியர் பண்ணிரு. ஒரு வாட்டியும் உனக்கு டவுட் வரும்போதெல்லாம் நான் நல்லவன், நான் உன்னை நல்லா பாத்துப்பேன், உன்னை கடைசி வரைக்கும் கூடவே இருந்து காப்பாத்துவேன்னு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க முடியாது லட்டு. என்னங்க சாரிங்க. நீ சாரி கேட்கணும் இல்ல ஃபீல் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லலமா. ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிற டைம்லயும் சரி, அவங்க கணவன் மனைவி ஆனதுக்கு அப்புறமும் சரி, கண்டிப்பா சந்தேக பார்வை வரவே கூடாது. ஒரே ஒரு வாட்டி உனக்கு என் மேல சந்தேகம் வந்தாலும் எனக்கு ஓ மேல சந்தேகம் வந்தாலும் நம்ம வாழ்க்கை முழுக்க கடைசி வரைக்கும் சந்தோஷமாவே வாழ முடியாது. புரியுதுங்க. ஆனா நீங்க டக்குன்னு என்கிட்ட பேசினா போர் அடிக்குதுன்னு சொன்னதுனால எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சுங்க.
உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தா ரொம்ப சாரிம்மா. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கலாய்ச்சிட்டு இருந்தேன். நீயும் அந்த விளையாட்டா எடுத்துப்பேன்டாமான்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ சீரியஸா இவ்ளோ சந்தேகம் என் மேல உனக்கு வரும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. உனக்காக தானே லட்டு, உன் கூடவே உன் பக்கத்திலே உன்னோட ஊர்லயே இருக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உனக்காக இங்க வந்தேன். ஆமாங்க, எனக்காக நீங்க நிறைய விஷயம் பண்ணிருக்கீங்க. எங்க அக்கா கிட்ட பேசினது கூட எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அவ வந்து உடனே அதுக்கப்புறம் எனக்கு தலையெல்லாம் அழுத்தி விட்டு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்தா. நீங்க எனக்காக நிறைய பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் நீங்க அவங்க கிட்ட பேசினப்ப என்ன ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்னப்ப கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லைங்க. சரி, ஓகே. இனிமே உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எதுவும் பேச மாட்டேன். ஓகேவா? என் மேல ஒன்றும் கோபம் இல்லையே. என் மகாராணி மேல எனக்கு எப்படி கோவம் வரும்? என் மேல நீ எவ்வளவு லவ் வச்சிருக்க, என் மேல நீ எவ்வளவு பொசசிவா இருக்கன்றதெல்லாம் இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் லட்டு. ஆமாங்க, எப்படி உங்க மேல இவ்ளோ பொசசிவா இருக்கேன்னு எனக்கே தெரியல. யாராவது பொண்ணுங்க வந்து உங்ககிட்ட பேசினாலே ரொம்ப கோவமா வருது. அதுலயும் அண்ணனை தான் கூப்பிடுறாங்க, இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஓரமா கடுப்பா இருக்கு. ஐயோ ஏமா, பொண்ணுங்கள்ட்ட பேசாமலாம் நல்லா இருக்க முடியாதுமா. ஏன்னா என் வேலை அப்படி. எனக்கு ஆபீஸ்ல முக்காவாசி பேர் பொண்ணுங்க தான் இருக்காங்க. இப்பவே கொஞ்சம் மனசை தைரியப்படுத்திக்கோ. எப்போதுமே நான் உன் கூட தான் இருப்பேன், உனக்காக தான் இருப்பேன்னு உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீ இதுக்கெல்லாம் பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டேன். சரிங்க. சரி வா போலாமா? தன்மை, ஏய் என்ன எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? சந்துரு, அப்பா கூப்பிட கேட்காம போய்கிட்டே இருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சந்துரு. தன்மை, உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதாமா? நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள போ. இல்லம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பாக்கு ஏற்கனவே நெஞ்சு வலியெல்லாம் இருக்கு. இப்ப இதுல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம்லாம் சொல்லியிருக்கோம். தனியா வர போறாரு, பயமா இருக்குமா? பயப்படாத தன்மை, கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா எப்படி இருக்காருன்னு பாத்துட்டு வரேன். அதெல்லாம் வேணாம் மாப்ள. இந்திரனையும் நிம்மதியும் கொண்டு போய் ஹோட்டல்ல விட்டுட்டு நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். அவர் எப்படி சமாதானப்படுத்தணும் எல்லாமே எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். இந்திரனையும் நிம்மதியும் ஹோட்டல்ல விட போறீங்களா? ஆமா தன்மை, வேற எங்க தங்க வைக்கிறது? இங்கேயும் உங்க மாமியார் வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. அங்க நம்ம வீட்லயும் அப்பா ஏத்துக்க மாட்டாரு. அப்புறம் வேற என்ன பண்றது? ஹோட்டல்ல எங்கேயாவது தங்க வச்சுட்டு ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல வீடா பார்த்து அவங்க 2 பேரையும் செட்டில் பண்ணி வைக்கணும். தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் நானும் கொஞ்சம் வீட்டுக்கு சொல்லி வைக்கிறேன் தம்பி. நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்கப்பா. சொல்றேம்மா. அப்புறம் அம்மா அப்பா கிட்ட ரொம்ப கத்திலாம் பேசாதீங்கப்பா. அவங்க ரொம்ப அதிர்ச்சியில இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் ஆற போட்டுட்டு பொறுமையா ஒரு மாசம் கழிச்சு அப்படி கூட பேசலாம். அப்படிதாம்மா நானும் நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப உடனே போய் இந்திரன் நிம்மதினு நின்னோன்னா இன்னும் கொஞ்சம் கோவம் அதிகமா தான் வரும். கொஞ்ச நாள் ஆகட்டும், அவங்களே புரிஞ்சுப்பாங்க. தன்மை, நீ ஒன்னும் சின்ன குழந்தையோ இல்ல முன்னாடி மாதிரியோ கிடையாது. இப்ப நீ கன்சீவா இருக்க. நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கியோ குழந்தையும் அதே மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்படி சும்மா எல்லாத்துக்கும் அழுதுட்டு இருக்காத. வாழ்க்கையில மனுஷங்களுக்கு பிரச்சனைகள் வரதா செய்யும். அதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்றத பாக்கணுமே தவிர இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் கண்ணத்தோட. அம்மா, கேட்கணும்னு நினைச்சேன். இந்திரன் நிம்மதிக்கு கல்யாணம் ஆனது உங்களுக்கு எப்படிமா தெரியும்? கல்யாணம் ஆன ஒரு வாரத்திலேயே இந்திரன் தம்பி வந்து என்கிட்ட சொல்லிட்டாருமா. கேட்கறதுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தாலும் என் பொண்ணு அவளுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கான்றதுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. என்ன பெத்தவளா இருந்து அவ கழுத்துல அந்த தாலி ஏறுறத பார்க்க முடியலையேன்றதா ரொம்ப வருத்தமா இருக்கு. அம்மா கொஞ்ச நாள் போட்டோம். அம்மா அப்பா கொஞ்சம் மனசு இறங்கி வர டைம்ல நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் ரெடி பண்ணுவோமா? கல்யாணம் மாதிரி கிராண்டா இல்லைனா கூட ஒரு ரிசப்ஷன் மாதிரியாவது வைக்கலாம். அதுதான் தம்பி நானும் யோசிச்சு வச்சிருக்கேன். என்ன நடக்க போகுதுன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். சரி தன்மை, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீ போய் நம்ம ரூம்ல ரெஸ்ட் எடு. அம்மா அப்பாலாம் கண்டிப்பா ஏதாவது பேசுவாங்க. ஏன்னா நம்ம 2 பேருக்கும் தெரிஞ்சிச்சு முன்னாடியே அவனுக்கு கல்யாணம் ஆனது. அதை மறைச்சிட்டோன்ற கோவத்துல ரொம்ப பேசுவாங்க. அதை பத்திலாம் எதுவும் கண்டுக்காத. நீ பாட்டுக்கு நம்ம ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. நான் இந்திரனையும் நிம்மதியும் கூட்டிட்டு போய் ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சுட்டு அம்மாவை அப்படியே வீட்டுல விட்டுட்டு உங்க அப்பாவையும் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன். சரிங்க. அப்பாவை பார்த்துட்டு தன்மை கேட்டதா சொல்ல சொன்னான்னு மட்டும் சொல்லிடுங்க. சொல்றேம்மா. நீ ஃபர்ஸ்ட் உள்ள போ, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. ஃப்ரூட்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிடு. நான் இந்த எல்லாமே பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உன்னை டேக் கேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? என் உடம்ப நான் பாத்துக்கிறேன் சந்துரு. ஃபர்ஸ்ட் நீங்க அவங்கள போய் பாருங்க. இந்திரனும் நிம்மதியும் பாவம். அம்மா, என்னடி இவ்ளோ சோகமா இருக்கீங்க 2 பேரும்? இந்த நாளுக்காக தானே இவ்ளோ கஷ்டப்பட்டீங்க. எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீயா ஜாலியா இருக்கலாம். 2 பேரும் இனிமே ஜாலியா ஒரே வீட்ல ஒன்னா இருக்க போறீங்க. என்னடி மூஞ்சியை தொங்க போட்ட? ஆனா மூஞ்சி மட்டும் தாண்டி சோகமா இருக்கு. மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிறது என்ன, லைட்டு பட்டு பட்டுன்னு விட்டு விட்டு எரியறது என்ன, எல்லாம் எனக்கு தெரியுதுடி. இப்ப கூட இந்த நிமிஷம் கூட என்ன சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன்லம்மா. எப்படிமா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் இருக்க முடியுது? ஆனா உனக்கு போய் நான் துரோகம் பண்ணிட்டேன்னு நினைக்கும் போதுதாம்மா என் மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது. எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா கூட நான் இந்த அளவுக்கு அந்த குழந்தை சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பனா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நீ உன் குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தாம்மா நினைக்கிற. சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன்.
நினைக்கிறாங்களாமா சந்தோஷமா இருக்கணும்னு. ஏய், 2 பொம்பளை பிள்ளைங்களை பெத்தப்ப நான் என்ன தெரியுமாடி நினைச்சேன்? ஐயோ, இவங்க 2 பேரும் எப்படா வீட்டை விட்டு வெளியே போய் கல்யாணம் பண்ணிட்டு போவாங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரியே நடந்துச்சுடி. இதுக்கப்புறம் நீயும் தனியா போயிருவியா? தன்மையும் நம்ம வீட்டுல இருக்க மாட்டாளா? எனக்கு பிடிச்ச மாதிரி டிவி சேனல்லாம் வச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடெல்லாம் செஞ்சு ஜாலியா இருப்பேன். நீங்க உங்க லைஃப் என்ஜாய் பண்ணுங்க, நான் என் லைஃப் என்ஜாய் பண்றேன். ஏமா, அப்பா கூட எப்படிமா ஒரே வீட்ல தனியா இருப்பீங்க? ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவாரே. ஏய், அதெல்லாம் உங்களுக்குடி, எங்களை பத்தி உனக்கு தெரியாது. நாங்க 2 பேரும் தனியா இருந்தோம்னா எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் தெரியுமா? அப்படியே சும்மா முனியம்மா, ஜமீனு, சைக்கிள், தென்னந்தோப்பு, பம்பு செட்டுன்னு சொன்னாலே போதும் 1980க்கான நாஸ்டாலஜிக் மொமெண்ட்டுக்கு போயிருவாரு உங்க அப்பா. அப்புறம் அப்படியே ஒரே லவ்ஸ் தான் இல்ல? ஹே, அதாண்டி சொல்றேன், உங்க அப்பா மனசை எப்படி மாத்தணும், எப்படி அவரை வழிக்கு கொண்டு வரணுங்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் பாத்துக்கிறேன், வாங்க போலாம். வணக்கம் மக்களே, இன்னைக்கு February 28. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற பிரபா குமார் டியரோட ஹஸ்பண்ட் குமார் பிரதருக்கு அனுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ரசிதா டியர் அவங்களோட ஃப்ரெண்ட் ஜெயின் அண்ட் ஜெனிஃபருக்கு அனுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள்.